வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸாக ஹாலிவுட் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு சாதாரண ஆக்ட்ரஸாக மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடாமல், அதிலேருந்து சம்பாரித்த காசை வச்சு ப்ரொடியூசராக மாறி நல்ல நல்ல ஹிட் படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 2 அகாடமி அவார்டு, 4 கோல்டன் குளோப் அவார்டு, 5 பிரிட்டிஷ் அகாடமி அவார்டுன்னு அவார்டாக வாங்கி குமிச்சு வச்சுருக்க ஒரு அழகான ஹீரோயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம மார்கரெட் ராபி தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்குது சூசைட் ஸ்குவாட். 2016 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமாண்டா வேலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்துட்டு நிறையா சூப்பர் வில்லன்ஸ் இருக்க ஒரு சிறையிலேருந்து அவங்க எல்லாரையும் விடுவிச்சு அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க் கொடுப்பாங்க. அது என்ன டாஸ்க்குன்னா, இவங்க எல்லாருமே சூப்பர் வில்லன் தான். பட் இவங்களோட டேஞ்சராக வந்துட்டு ஒரு விச்சு ஒருத்தி இருப்பாள். அவள் வந்துட்டு பழங்காலத்தை சேர்ந்தவள். ஸோ அவள் வந்துட்டு இந்த மனித இனத்தை அழிக்க போகிறா அப்படிங்கிறத வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவங்களை சமாளிக்கணும்னா இவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு இவங்க எல்லாரையும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இவங்களை வந்துட்டு எப்படி பயன்படுத்தி அவங்கள தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஏன் சூசைட் ஸ்குவாட் அப்படிங்கிறது உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அவன் அந்த விச்சு வந்துட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மேபி பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டபுளையும் இருக்குது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது ஹார்லி குவின் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே. 2020 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோக்கரும் ஹார்லி குவின்னும் பேர் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஆல்ரெடி தெரியும். இதுக்கு முந்தைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததை பார்த்துருப்பீங்க. பட் அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் இவள் வந்து நடுத்தருக்கு வந்துடுவா. இவளுக்கு வந்து யாரும் சேர்ந்துருக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இவள் என்ன பண்ணுவா, என்ன பண்ணுறது அப்படின்னு வாழ்க்கையில் தேடிட்டு இருக்கும்போது இவள் வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு கிக்கான ஒரு த்ரில்லிங்கான விஷயங்களை செய்யக்கூடியவன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவன் என்ன பண்ணுறா, ஆளுங்களை வந்துட்டு கொலை செய்கிற ஒரு பெயிட் கில்லர் அது மாதிரி சொல்லலாம். பிளாக் கேனரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பா. அதே மாதிரி வந்துட்டு ரீனி மொன்டாயா அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆல்ரெடி டீமாக இருப்பாங்க. ஸோ வந்து அந்த டீமில் போய் இவளும் ஜாயின் ஆகிக்குவா. மொத்தம் 3 பேர். இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து செய்யாத சம்பவமே கிடையாது. ரொம்ப டேஞ்சரஸ் கேர்ள்ஸ், ரக்கட் கேர்ள்ஸ். இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கேங்ஸ்டரை எதிர்த்து சண்டை செய்வாங்க. எதுக்காகனா ஒரு பொண்ணை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக. இந்த மூவி ஆக்சுவலாக எதை டிஃபைன் பண்ணுன்னா, இந்த பொண்ணுங்களுக்குள்ளே நிறையா ஹிடன் டிசைர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் அப்படியே அழகாக வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, பசங்க இந்த ரஃப் அண்ட் டஃப்பாக ரோட்டில் சண்டை போடுற மாதிரி பொண்ணுங்களுக்கு சண்டை போடணுன்னு ஆசை இருக்கும். இந்த சாவு உருவத்தில் குத்து போடணுன்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க ஆசையெல்லாம் இந்த படத்தை பார்த்தா நிறைவேறின ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அந்தளவுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிச்ச படம் இது. பசங்களுக்கும் பிடிக்கும் தான். இந்த படம் வந்துட்டு அந்த டைமிங்கில் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூட அடிச்சிச்சு. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஃபோக்கஸ். 2015 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் கிரைம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிக்கின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்துட்டு ஒரு பக்காவான கான் ஆர்டிஸ்ட்டுங்க. அதனால் கான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தலையில் வந்துட்டு அழகாக மிளகா அரைச்சி நூதனமான முறையில் வந்துட்டு அவன் மண்டையை கழுவி அவனை ஏமாற்றி அவங்ககிட்டேருந்து பைசாவை ஓட்டுறது, இல்லைனா ஏதாவது பொருளால் ஓட்டுறது, இல்லை வந்துட்டு அவங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு காரியம் சாதிச்சுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறது தான் அந்த கான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரிக்கி பர்சன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி திறமையாக இருக்க ஒரு ஆள் தான் நிக்கி. இவருக்கு வந்துட்டு ஜெஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க வந்துட்டு பார்ட்னர்ஸும் கூட. அவங்க அந்த தொழில் பார்ட்னர்ஸ்னு வச்சுக்கங்களேன். நிறைய பேர் இதில் உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்து பிச்சுக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் பிச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவன் வந்துட்டு இவன் இன்னொரு பிளானில் இன்வால்வ் ஆகிருக்கிறச்ச அவள் வந்து திரும்ப என்ட்ரி கொடுப்பா, ரீஎன்ட்ரி கொடுப்பா. போன எக்ஸ் திரும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வாழ்க்கை போகும்னு வச்சுங்களேன். இவன் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் இவன் போட்ட பிளானில் வந்துட்டு என்னென்ன நடக்குது, அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக திருடி முடித்தானா, இவளுடைய ஒரிஜினல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல த்ரில்லர் ட்விஸ்ட்டு அது இதுன்னு இருக்க படம் தான். தைரியமாக உட்காந்து பாருங்கள். பட் ஸ்டில் ஏ சர்டிஃபிகேட் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது பேபிலோன். 2022 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ட்ராமா காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. சாதாரண காமெடின்னு சொல்லி ஃபேமிலியோடு உட்காந்துராதீங்க. இது வந்துட்டு ஒரு டார்க் காமெடி ஃபிலிமு. ஸோ கேங்காக உட்காந்து பசங்க கூட பார்க்குறதுனா பாருங்கள், பொண்ணுங்களும் கேங்காக உட்காந்து பார்க்குறதுனா பாருங்கள். இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 1920s காலகட்டங்களில் எடுத்த மாதிரி இருக்கும். என்ன நடக்கும்னா, அந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து போவாங்கள்ல, அந்த ஒவ்வொருத்தர் வந்து போகும்போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை ஓவர் கம் பண்ணுறது, அந்த ஓவர் கம் பண்ணுறப்போ வந்து இன்னொருத்தர் வந்து சப்ரஸ் ஆகும்போது திரும்ப கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்க அந்த லஸ்ட்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த பட வாய்ப்புக்காக செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க ஒரு காமெடியான விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய உங்களுக்கு எக்கச்சக்கமான அந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து ட்ரான்சிஷன் எப்படி உங்களுக்கு வந்து நார்மல் வந்து சவுண்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஈஸ்ட்மன் கலர் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சு, இப்போ கலர் பார்க்குறோம். கலர்லேயே வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் டெக்ஸ்சர்ஸோடு இருக்க கலர்லாம் இப்போ வருது.
ஸோ அது மாதிரி ட்ரான்சிஷன் ஆன அந்த ஹாலிவுட் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு அழகான விதத்தில் காட்டின படம் தான் வந்து பேபிலோன். ஸோ ஹாலிவுட் படம் பார்த்து பார்த்து பைத்தியமாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட். 2013 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ட்ராமா க்ரைம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்டன் பெல்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்டாக் புரோக்கராக வேலை கிடைக்குதுங்க. இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊரில் தலால் ஸ்ட்ரீட் இருக்குல்ல பம்பாயில், அது மாதிரி வந்து அங்கே வால் ஸ்ட்ரீட்டுங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்கு எப்போ மூவ் ஆகும், என்னென்ன பண்ணும், இது எல்லாமே வந்துட்டு அக்வேரா ஆணிவேகராக புட்டு வைக்கிற இடம். பத்தாததுக்கு மொத்த ஸ்டாக் புரோக்கர்ஸுடைய சங்கமமும் அங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் போய்ட்டு அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அப்புறம் மெதுவாக வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்டரை பில்ட் பண்ணுறது அது இதுன்னு நிறைய ஆளுங்க வந்து இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா திடீர்னு வந்து மார்க்கெட்டில் ஒரு எதிர்பாராத கிராஷ் நடந்துடும். அந்த அந்த ஃபால்னால் வந்து இவர் பொய் சொல்லி நிறையா பணம் வாங்கியிருப்பார். நிறைய பேர்ட்ட வந்து இப்போ இந்த ஸ்டாக் அப்படி போகும், அந்த ஸ்டாக் இப்படி போகணும்னு. இப்போ பொசக்காக மாட்டிக்கிட்டது. இவரை நம்பி பணம் கொடுத்தது நிறையா தான் எடுத்து விளையாண்டுருப்பார் ஸ்டாக் மார்க்கெட்டில். எல்லாமே புஷ்ஷுன்னு கீழே வந்துருமா. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து எக்கச்சக்கமான பொய்கள் சொல்லி அவர் வந்து இன்னும் ஒரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு செய்வாங்கள்ல, அது மாதிரி தப்பாக பண்ணிக்கிட்டே வருவார். சைடில் வந்துட்டு இந்த ஆளுடைய ஜாலினஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வயிறு எரியும். அந்த மாதிரி பண்ணுவான். அந்த காசு இருக்கும்போது என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அப்புறம் அமௌண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கேவலமாக வந்துட்டு தவறுகள் செய்ய முடியுமோ அவ்வளோ கேவலமாக செய்வான். ஸோ வந்து ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும், எந்தளவுக்கு வந்து கேவலமாக கஷ்டப்பட முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு அழகான விதத்தில் ஸ்க்ரீன் போட்டு காமிச்ச படம்னா அது நம்ம த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் தான். உண்மையிலே உல்ஃப் தான். இந்த மாதிரி உண்மையிலே இருந்த ஒருத்தருடைய கதையை தான் வந்துட்டு இந்த படமாக எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 8.7. இன்னொரு போன வீடியோவில் நானும் இந்த எடிட்டர் போயிலும் உங்களை கூடிய சீக்கிரமாக சந்திக்கிறோம். பாய்.